சுவையான சிக்கன் தண்ணி குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, இந்த சைஸில் ஒரு தக்காளி, கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே சிக்கன் க்ளீன் பண்ணும்போது மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், அதனால் நான் இப்போ சேர்க்கல. குக்கரை மூடி போட்டு 3 விசில் போல் விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. இதைவே நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.